அதிகமான பணத்தை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீட்டை நீட்டாக க்ளீனாக ஆர்கனைஸ்டாக கண்ணை கவரக்கூடிய அளவுக்கு ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் பார்க்கலாமா. ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய மணி பிளான்ட். இந்த மணி பிளான்ட் வைக்கக்கூடிய அந்த பாட் ரொம்ப பெரிய பெரிய தொட்டிகள் தான் நம்மளால் மேனேஜ் பண்ண முடியாது. இந்த மாதிரி கண்ணாடி பவுலில் மணி பிளான்ட் ஒரு 4-5 பெபிள்ஸ் போட்டு வச்சுட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். வாரத்துக்கு ஒரு முறையோ இல்லை 2 முறையோ அந்த தண்ணியை மாற்றினீங்கன்னா ரொம்ப பார்க்குறதுக்கு பியூரிஃபையாக க்ளீனாக நீட்டாக மெயின்டைன் பண்ணலாம். நம்ம வீடு பாசிட்டிவாக இருந்தால் நம்மளுமே பாசிட்டிவாக இருக்கலாம் இல்லையா? செகண்ட் டிப்பாக, இந்த மாதிரி காஃபி மக்ஸ் எல்லாம் வீட்டில் பழைய மக்ஸ் இருந்துச்சுன்னா அதை இந்த மாதிரி 1 பங்கு அளவுக்கு கொக்கோபீட் 1 பங்கு மண் போட்டுட்டு அதுக்கு மேலாப்பில் கொஞ்சம் போல் பெபிள்ஸ் போட்டுட்டு உங்களுக்கு பிடிச்ச இன்டோர் பிளான்ட் அப்படியும் இல்லைன்னா இந்த ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய மணி பிளான்ட் யூஸ் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு நீட்டாகவும் நம்ம கண்களை அட்ராக்ட் பண்ணுற அளவுக்கும் இருக்கும். அடுத்ததாக எல்லாருக்கும் பிடிச்ச ஜலதீபம். இந்த ஜலதீபம் ஏற்றுறதுக்கு ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கிட்டு 3/4 பங்கு அளவுக்கு தண்ணீர், ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், ஃப்ளோட்டிங் திரி விட்டு இந்த ஜலதீபம் ஏற்றலாம். நம்ம பஞ்சு திரியும் விட்டு ஏற்றலாம். இந்த ஜலதீபம் அசைவம் சாப்பிட்டு ஏற்றலாமா அப்படின்னா, சுவாமி சிலைகளுக்கு மத்தியில் வைக்கும்போது நிச்சயமாக அசைவம் சாப்பிடக்கூடாது. இல்லை இதை நாங்கள் அழகுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அசைவம் சாப்பிட்டாலும் சாப்பிடலனாலும் அது உங்களுடைய விருப்பம். ஃபைனலாக இந்த பிளான்ட்ஸை பார்டரிங்கை வச்சு நடுவில் புத்தரோ விநாயகரோ வச்சு அவங்களுக்கு பக்கத்தில் ஜலதீபம் ஏற்றி தூபம் ஏற்றி பாருங்களேன், அப்படி ஒரு பாசிட்டிவிட்டி க்ரியேட் ஆகும்.